இன்றைக்கி ஸ்கூல்லேருந்து வந்த உடனே பேக்கை வச்சு வைக்காமையே எடுத்துக்கிட்டான் நோட்டை. ஒன்றில் 100 வாங்கிட்டேன் 100 வாங்கிட்டேன்னு ஒரே புராணமாக இருந்தது. இன்னொன்றில் 94 தமிழில் கம்மின்னு அவனுக்கே தெரியுது. அந்த நோட்டை பொறுமையாக தான் வெளியில் எடுத்தான். அதுக்கப்புறம் உடனே யூனிஃபார்ம் எல்லாம் கூட மாற்றலை. இதையே தான் கொஞ்சம் நேரம் வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிக்கும் போது அம்மாவுக்கு வீடியோ கால் போட்டு ஐயா நான் 100 எடுத்துட்டேன் 100 எடுத்துட்டேன்னு புராணமாக பாடிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் கொஞ்சமாக டீ போட்டு குடிச்சிட்டு சட்னியெல்லாம் அரைச்சி வச்சுருந்தேன். இன்றைக்கி கொஞ்சமாக புதினாலாம் போட்டு அரைச்சிருந்தேன் தேங்காய் சட்னியில். நல்லா தான் இருந்தது. அவனுக்கு சாயந்தரமாக கொடுக்குறதுக்கு சாதம் கொஞ்சம் வச்சுருப்பேன். இன்றைக்கி மட்டன் குழம்பு வேறு செஞ்சுருந்தோமா, சாதம் ஊட்டலான்னு பார்த்தா சாதம் கம்மியாக இருந்தது. அதனால் அவங்க வரதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக சாதம் அரிசியில் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் வச்சு அவனுக்கும் ஊட்டிட்டேன். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி எனக்கு பால் வேணும்னு அதிசயமாக கேட்டான். சரி போ ஹார்லிக்ஸ் இருக்குது போட்டு தரட்டுமான்னு. போட்டு தாங்க அப்படி சொன்னான். இந்த மாதிரி ஹார்லிக்ஸ் எல்லாம் பேக்கெட் மாற்றிட்டாங்க. முன்னெல்லாம் நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம். அது வேறு மாதிரி இருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.